نؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهد الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن سيدنا ونبينا ومولانا محمدا عبده ورسوله أرسله بالحق بشيرا ونذيرا وداعيا إلى الله بإذنه وسراجا منيرا أما بعد قال الله تعالى في القرآن العظيم في الفرقان المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم لقد كان لكم في رسول الله أسوة حسنة لمن كان يرجو الله واليوم الآخر وذكر الله كثيرا இது எடுக்குதா قال نبينا صلى الله عليه وسلم أنا عبد الله بن عمرو رضي الله عنه لم يكن النبي صلى الله عليه وسلم لم يكن النبي صلى الله عليه وسلم فاحشا ولا متفحشا وكان يقول إن من خياركم أحسنكم خلقا صدق رسول الله صلى الله عليه وسلم رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقه قولي ربي زدني علما سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. புகழனைத்தும் அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாகட்டுமாக. ஸலாத்தும் சலாமும் ஈருலக தலைவர் முஹம்மது முஸ்தபா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களின் மீதும் அன்னவர்களின் வழிமுறையை பின்பற்றி வாழ்ந்த உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தாபிஈன்கள், நல்லோர்கள், நாதாக்கள், சிறப்பு வாய்ந்த ஜும்ஆவினுடைய தினத்தில் அல்லாஹ்வினுடைய இல்லத்தில் ஒன்று கூடியிருக்கின்ற நம் அனைவர்களின் மீதும் அல்லாஹுவின் அன்பும் அருளும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக. ஆமீன். கண்ணியத்திற்கும் மிகுந்த மதிப்பிற்கும் உரித்தான அல்லாஹின் மேலான நல்லடியார்களே, அகிலத்திற்கெல்லாம் அருள் கொடையாக அல்லாஹ் இந்த உலகத்திற்கு அனுப்பி வைத்து ஏற்பாடு செய்யப்பட்ட நபிதான் நம்முடைய நபிகளார் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அவர்கள் வருகை தந்த இந்த ரபியுல் அவ்வலுடைய மாதத்தை ஒட்டி பல்வேறு விதமான பயான் நிகழ்வுகள், அவர்களுடைய வரலாற்றை, அவர்களுடைய நற்குணங்களை, அவர்களுடைய வாழ்வியலை, அவர்களுடைய குடும்ப வாழ்க்கையை பற்றி பல வழிகளிலே பேசப்பட்டு மக்களுடைய உள்ளங்களில் நபியின் மீது உண்டான அன்பை விதைக்கின்ற பணி பல்வேறு வழிகளிலே நடந்து கொண்டிருக்கிறது. அல்ஹம்துலில்லாஹ். அடிப்படையில் இந்த ஜும்ஆவில் அன்னலார் நம்முடைய வாழ்க்கைக்கு உண்டான அழகான ஒரு முன்மாதிரி என்கின்ற தலைப்பிலே நாம் சிந்திக்க இருக்கின்றோம். கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த உலகம் சரியான ஒரு முன்மாதிரி தலைவரை தேடிக்கொண்டே தான் இருக்கிறது. ஒவ்வொரு காலகட்டத்திலும், எல்லா காலகட்டத்திலும் சிலரை ஒரு தலைவராக ஆக்கிக்கொண்டு பார்க்கிறார்கள். ஆனால் நிரந்தரமாக ஒருவருடைய வாழ்க்கையின் எல்லா பக்கங்களிலும் பாடம் நாம் படிக்க வேண்டும் என்று சொன்னால்
அதற்கு சரியான ஒரு முன்மாதிரியான தலைவர் யாராக இருக்கணும் என்றால் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மட்டும்தான். நம்முடைய வாழ்வியலில் நாம் செய்கின்ற சின்ன சின்ன அமல்களில் முதல் நாம் செய்கின்ற பெரும் பெரும் தொழில்கள் வரை எல்லா துறைகளுக்கும் ஒரு முன்மாதிரி நமக்கு தேவை என்றால் அது சரியான ஒரு முன்மாதிரியாக சரியான ஒரு வழிகாட்டுதலாக அமைந்திருப்பது கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மட்டும்தான். அதனால தான் அல்லாஹ் அழுத்தமாக குர்ஆனிலே பதிவு செய்கின்றான், லகத் கான லக்கும் ஃபீ ரசூலில்லாஹி உஸ்வத்துன் ஹஸனா, நிச்சயமாக உங்களுக்கு அல்லாஹ்வின் தூதர் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்திலே அழகான முன்மாதிரி இருக்கு என்று தெளிவாக அழுத்தமாக அல்லாஹ் பதிவு செய்து விட்டார். நீங்கள் முன்மாதிரியான ஒரு தலைவரை தேடுகிறீர்களா? உங்களுடைய வாழ்க்கைக்கு ஒரு முன்மாதிரி வேணுமா? என்னுடைய குடும்ப வாழ்க்கைக்கு ஒரு முன்மாதிரி தேவையா? என்னுடைய தொழில் துறைகளிலே வியாபாரத்திலே ஒரு முன்மாதிரி தேவையா? சமூக பழக்க வழக்கங்களிலே ஒரு முன்மாதிரி தேவையா? எல்லாத்துக்கும் முன்மாதிரியான ஒரு தலைவர் முஹம்மது ரசூலுல்லாஹ்வாக நீங்கள் ஆக்கிக் கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் முஃமின்களுக்கு கட்டளையிடுகிறார். இன்றைக்கு இருக்கிற இளைய தலைமுறைகளுக்கு மத்தியிலே முன்மாதிரியான தலைவர் அப்படின்னு சொல்லி சிலரை கற்பனை செய்து வைக்கிறார்கள். நான் அவர் என்னுடைய தலைவர், இவர் என்னோட தலைவர் என்று சிலருடைய பெயரை சொல்லி சினிமாவினுடைய மோகத்திலே மூழ்கி போனவர்கள், ஊறி போனவர்கள், நான் அவரை பின்பற்றுகிறேன், அவரை மாதிரி முடி வைக்கிறேன், அவரை மாதிரி தாடி வைக்கிறேன், அவரை மாதிரி ட்ரெஸ் போடுறேன் அப்படின்னு சொல்லி சமகாலத்தில் நடக்கின்ற முஸ்லீம் இளைஞர்களும் இளமை வாலிப பெண்களும் உட்பட இதில் அடிமைப்பட்டிருக்கிறார்கள். சினிமாவினுடைய மோகத்தால் இதற்கு உட்பட்டு நான் இவருக்கு கீழே இருக்கிறேன், அவர் எனக்கு ரொம்ப பிடிக்கும், அவரை நான் பின்பற்றுகிறேன், அவரை நான் ரோல் மாடலாக நான் எடுத்துக்கொள்ளுகின்றேன் என்று பேசுகின்ற பேச்சுக்கள் எல்லாம் பரவலாக இன்னைக்கு நம்ம சமூகத்துக்கு மத்தியில் நம்ம சமுதாயத்தினுடைய இளைஞர்களிடத்திலும் வாலிப பெண்களிடத்திலுமே நாம் தெளிவாகவே ஓப்பனாகவே பேசப்படுகின்ற விஷயங்களை எல்லாம் நாம் பார்க்கின்றோம். எவ்வளவு வேதனையான விஷயம் தெரியுமா? அல்லாஹ் குர்ஆன்ல நமக்கு தெளிவாக சொல்லி இருக்கிறானே, உங்களுக்கு ஒரு முன்மாதிரி வேணும், ஒரு முன்மாதிரியான தலைவர் வேணுமா? அது ரசூலுல்லாஹ் மட்டும்தான் இருக்க வேண்டும். ரசூலுல்லாஹ் மட்டும்தான் உங்களுடைய வாழ்க்கைக்கு அழகான வழிகாட்டி என்கின்ற விஷயத்தை ஆணித்தரமாக குர்ஆனிலே சொன்ன பின்னாலும் கூட நாம் அவர்களை எல்லாம் தூக்கி ஓரம் கட்டிவிட்டு அவர்களை படிக்காமல், அவர்களுடைய வரலாற்றை புரட்டாமல், அவர்களுடைய வாழ்வியலை நாம் எடுத்துக்கொள்ளாமல் யார் யாரையோ நாம் கண்டமேனைக்கு உள்ளம் போன போக்கிலே, மனம் போன போக்கிலே இன்றைக்கு பின்பற்றி கொண்டிருக்கிற ஒரு தலைவராக ஆக்கி கொண்டிருக்கிற நிலைகள், சூழ்நிலைகள் எல்லாம் என்ன செய்கிறோம் இன்னைக்கு நாம பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். அருமையானவர்களே, முஃமின்களுடைய எப்பவுமே நாம் புரிஞ்சுக்கணும், எந்த காலம் வந்தாலும் எவ்வளவு காலங்கள் கடந்து சென்றாலும் கியாமத்து நாள் வரைக்கும் நமக்கு வழிகாட்டி நம்முடைய தலைவர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மட்டும்தான் அழகான முன்மாதிரி. அவர்கள் தான் நம்முடைய எல்லா துறைக்கும் முன்மாதிரி. நீங்கள் அரசியல் துறையில் போனால் அன்னலாருடைய வாழ்க்கையில் முன்மாதிரி இருக்கிறது, ஆன்மீக துறையில் போனால் அன்னலாருடைய வாழ்க்கையில் முன்மாதிரி இருக்கிறது, குடும்பத்துறையில் அறிவியல் துறையில் போனால் அன்னலாருடைய வாழ்க்கையில் முன்மாதிரி இருக்கிறது, மருத்துவ துறையில் போனால் அதிலும் அன்னலாருடைய வாழ்க்கையில், அவருடைய சொல்லிலே, அவருடைய செயலிலே முன்மாதிரி இருக்கிறது. இப்படி எல்லா துறைகளிலும் ஒரு அழகான முன்மாதிரி தலைவர் என்று சொன்னால் அது முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மட்டும்தான் இருக்க முடியும். வேற எல்லாம் நீங்கள் எத்தனையோ தலைவர்கள் வந்து போயிருக்கலாம், அவங்களுடைய வரலாற்றெல்லாம் எழுதுகிறப்ப அந்த அவங்களுடைய வரலாற்றினுடைய சில பக்கங்களை மறைச்சு சில பக்கங்களை மட்டும் எழுதியிருப்பார்கள். எந்த தலைவருடைய வரலாற்றையும் உலகத்தில் நாம் படிக்கிறப்ப குறிப்பிட்ட காலத்துக்கு பின்னால் அவங்களுடைய வரலாறு, அதாவது ஆரம்ப காலத்தினுடைய வரலாறுகள் பெரும்பாலும் இருக்காது. அவங்க எப்போ சேவைக்கு வந்தார்களோ அந்த சேவையாற்றிய வரலாறுகளிலிருந்து உலகத்தில் நாம் படிக்கின்ற நிறைய தலைவர்களுடைய வரலாறுகள் இருக்கும். ஆனால் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வரலாறு மட்டும்தான் ஒரு திறந்த ஒரு புத்தகம், அது ஒரு திறந்த ஒரு பாடம். நீங்க எந்த பக்கத்து பிறந்தாலும் ரசூலுல்லாஹ்வுடைய வாழ்க்கையில் இருக்கும். ஆரம்ப காலம் நபித்துவத்திற்கு முன்னால் 40 ஆண்டு காலம் பெருமானார் என்ன செய்தார்கள், எப்படி வாழ்ந்தார்கள், வரலாற்று இருக்கிறது. அதுக்கு பின்னால் நபித்துவம் கிடைக்கப்பட்டதற்கு பின்னால் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி வாழ்ந்தார்கள், எப்படி நடந்து கொண்டார்கள், சமூகத்தில் எப்படி தன்னை அமைத்துக் கொண்டார்கள் என்கின்ற வரலாறுகளும் ஹதீஸ்களில் வரலாறுகளில் நமக்கு கண் முன்னால் காட்டியிருக்கிறது.
இருக்கிறது. அப்படிப்பட்ட உன்னதமான ஒரு தலைவர் நம்முடைய வாழ்வின் எல்லா பக்கத்திலும் நமக்கு முன்மாதிரியாக திகழக்கூடியவர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மட்டும்தான் என்பதை முதலில் முஃமின்கள், இன்றைக்கு இருக்கிற தலைமுறைகள் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். கியாமத் நாள் வரைக்கும் நம்முடைய ரோல் மாடல் முஹம்மது ரசூலுல்லாஹ் தான். கியாமத் நாள் வரைக்கும் நமக்கு முன்மாதிரி முஹம்மது ரசூலுல்லாஹ் தான் என்பதை உள்ளத்திலே ஆழமாக நாம் பதிந்து வைத்துக் கொள்ளுங்கள். முதலாவது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கையில் சின்ன நீங்கள் விஷயங்கள்ல இருந்து பார்த்தா, சின்ன அமல்களில் ஆரம்பித்து பெரிய காரியங்கள் வர எல்லா விஷயங்களுக்கும் ரசூலுல்லாஹ்வுடைய வாழ்க்கையில் முன்மாதிரி இருக்கிறது. நாம் எல்லாத்தையும் ஒரே இதில் சொல்லி முடிச்சிட முடியாது. முடிஞ்ச அளவுக்கு சில விஷயங்களை நாம் இந்த ஜும்மாவிலே நாம் சொல்லுவோம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சாதாரண சாப்பிட ஆரம்பிக்கிறதுலேருந்து நமக்கு ஒழுக்கங்களையும் முறைகளையும் வழிகாட்டுதலையும் நமக்கு தந்திருக்கிறார்களா இல்லையா? அபீ இப்னு சலமா ரலியல்லாஹு அன்ஹு என்று ஒரு சஹாபி, உமர் இப்னு அபி சலமா ரலியல்லாஹு அன்ஹு அப்படிங்கிற சஹாபி, அவங்க சின்ன பிள்ளையாக இருக்கின்ற நேரத்தில் நடந்த நிகழ்வை அவர்கள் பிற்காலத்தில் ஹதீஸாக அறிவிப்பு செய்கிறார்கள். அவர்கள் சொல்லுகிறார்கள், நான் சின்ன பிள்ளையாக இருக்கிறப்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய பேர பிள்ளைகளோடு நான் விளையாண்டுக்கிட்டு இருப்பேன். அவங்க கூட சேர்ந்து விளையாடுவேன். அந்த பேர பிள்ளைகளோடு சேர்ந்து சாப்பிடுவேன். ஒரே தட்டில் வச்சு எல்லாரும் ஒன்றா உட்காந்துருப்போம். அப்போ நான் என்னுடைய கை சாப்பாட்டில் இருக்கிறப்ப அங்கும் இங்குமாக அலைந்து கொண்டே இருக்கும். ஒரு இடத்துல என் கை இருக்காது. ஒரு விளையாட்டுத்தனமாக என்னுடைய சாப்பாட்டில் கை சாப்பாட்டில் சரியாக இருக்காது. அங்கும் இங்கும் அலைந்து கொண்டே இருக்கும், திரிந்து கொண்டே இருக்கும், விளையாடி கொண்டே இருப்பேன். அப்போ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்களுக்கு முதல்ல கற்றுக் கொடுத்த ஒழுக்கங்கள், ஒழுக்க நெறிமுறைகள் என்ன தெரியுமா? யா குலாம், சிறுவனே, சம்மில்லா, அல்லாஹுடைய பெயரை சொல்லி நீ சாப்பிடு. பிஸ்மில்லா சொல்லி நீ என்ன செய்? சாப்பிடு. வலது கையால் நீ சாப்பிடு. உனக்கு அருகில் இருக்கின்ற உணவை எடுத்து சாப்பிடு. உணவு தட்டில் இப்படிலாம் விளையாடக்கூடாது. இது அல்லாஹுடைய ரிஸ்க், அதில் அல்லாஹுடைய பரக்கத்து இருக்கிறது, அதில் நீ விளையாடக்கூடாது அப்படிங்கிற ஒரு ஒழுக்க நடைமுறையை, ஒரு வழிகாட்டுதலை அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க என்ன செஞ்சிருக்கிறாங்க, எனக்கு கற்றுத்தந்தார்கள் என்று ஹஜ்ரத் அபீ சலமா ரலியல்லாஹு அன்ஹு அவங்க என்ன செய்கிறாங்க, இந்த ஹதீஸை அறிவிப்பு செய்கிறாங்க. இப்போ சின்ன விஷயங்கள் தான் இது, எல்லாராலும் நம்ம பின்பற்றுவதற்கு சாத்தியமான விஷயம்தான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முன்மாதிரி அப்படின்னு சொல்கிறோம்னா நம்ம சின்ன அமல்கள்லையும் நம்ம என்ன செய்யணும், அதை கடைபிடிக்கணும். அதில் நிறைய நன்மை இருக்கிறது. நன்மைகள் ரசூலுடைய சுன்னத்தை நாம் பின்பற்றுவதன் மூலமாக, அவர்களுடைய வழிகாட்டுதலை நடப்பதின் மூலமாக நமக்கு நன்மைகள் கிடைக்கிறது. ரசூலின் மீது ஒரு முஹப்பத் நமக்கு என்ன செய்கிறது, பிரியம் ஏற்படுவதற்கு அது ஒரு காரணமாக அமைகிறது என்பதையும் நாம் என்ன செய்யணும், இந்த இடத்துல புரிந்து கொள்ளணும். அப்போ சாப்பாட்டு விஷயம் முதல் எப்படி சாப்பிடணும், அதனுடைய முறைகள் என்ன? நீங்கள் செருப்பு கலட்டுற விஷயம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறாங்களா இல்லையா? காலணியை நீங்கள் அணிகின்ற பொழுது முதல்ல வலது காலில் அணியுங்கள். அதை கலட்டுறப்ப என்ன செய்யுங்க, இடது காலில் முதல்ல கலட்டுங்க. போடுறப்ப வலது காலில் ஃபஸ்ட்டு மாட்டிட்டு அப்புறம் இடது காலில் மாட்டுங்க. கலட்டும் போது முதல்ல இடது காலை கழட்டிட்டு அதுக்கப்புறம் வலது காலை மாட்டுங்க. இது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி கொடுத்த ஒரு முன்மாதிரியான ஒரு செயல், அழகான ஒரு செயல். கழிவறைக்கு போகிறோம், அங்கே சொல்லி கொடுத்தாங்களா இல்லையா? துவா ஓதிட்டு போங்க. ஷைத்தானிடத்திலிருந்து பாதுகாப்பு கேட்டு துவா ஓதிட்டு போங்க. அங்கே போய் சுத்தம் செய்து விட்டு வாருங்கள். சிறுநீரை கழித்து விட்டு, பொறுமையாக கழித்து விட்டு, சுத்தம் செய்து விட்டு வெளியே வர்றப்ப துவா ஓதிட்டு வாருங்க அப்படிங்கிற ஒரு ஒழுக்க நடைமுறையை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி தந்திருக்கிறாங்க. பள்ளியாசங்களுக்குள்ளே வர்றோம், அங்கே உள்ளே வரும்போது துவா ஓதி விட்டு வாருங்கள், வெளியே போகிறப்ப துவா ஓதிட்டு போய் எல்லாமே இன்றைக்கி நம்ம பள்ளியாசத்தில் அங்கங்கே ஒட்டி இருக்கிறது. ஆனால் நம்ம அமல்ல இதெல்லாம் செய்கிறோமா? கொஞ்சம் பொடுபோக்காக இருக்கலாம், கொஞ்சம் செய்யணும். இதெல்லாம் ஆர்வப்பட்டு ரசூலுல்லாஹ் சொல்லி இருக்கிறாங்க. ரசூலுடைய சுன்னத் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி இருக்கிறார்கள் அப்படிங்கிற ஒரு ஆசையோடு இதெல்லாம் சின்ன செயலை அப்பப்போ ஞாபகப்படுத்துறதுக்கு தான் துவாக்கள் அங்கங்கே என்ன செய்கிறாங்க, ஒட்டி வச்சிருக்கிறாங்க எல்லா பள்ளிவாசல்லையும். ஆனால் எத்தனை பேர் அதை ஓதணும் அப்படிங்கிறது தான் தெரியல. எத்தனை பேர் அதை நடைமுறைப்படுத்துகிறோம்? அப்போ இந்த சின்ன விஷயங்கள் முதற்கொண்டு சாப்பிடுவதாக இருக்கட்டும், கழிவறை ஒழுக்கங்களாக இருக்கட்டும், செருப்பணிவதாக இருக்கட்டும், பள்ளிவாசலுக்குள் நுழைவதாக இருக்கட்டும், வீட்டிற்குள் நுழைவதாக இருக்கட்டும், நம்முடைய ஆடையாக இருக்கட்டும், நாம் வைக்கின்ற தலைமுடிகளாக இருக்கட்டும், எல்லாத்துக்கும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முன்மாதிரியாக தானே இருந்தாங்க. நாம் இன்னைக்கு அந்த தலைமுடிகளில் கூட யாரோ அவர் வச்சிருக்கிறார் அது மாதிரி முடி வெட்டி விடுங்க. சின்ன பசங்கள்லாம் போய் கடையில் எனக்கு அந்த அவர் வச்சிருக்கார் ஸ்டைலில் அவர் மாதிரி ஒரு பேரை சொல்லி அவர் மாதிரி எனக்கு வெட்டி விடுங்க அப்படின்னு கேட்குறாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதுலேயும் நமக்கு வழிகாட்டி இருக்கிறார்களா இல்லையா? சாதாரண தலைமுடின்னு நாம் நினைக்கிறோம், அதுலேயும் இப்படி வெட்டுங்க, இப்படி வெட்டாதீங்க அப்படிங்கிற நடைமுறையை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்போ நம்ம சொன்ன எல்லா விஷயங்களும் நம்மளால் எல்லாராலும் செய்ய முடிஞ்சது தான். யாருக்கும் ரொம்ப பெரிய கஷ்டமான விஷயங்கள்லாம் கிடையாது. அன்றாட வாழ்க்கையில்
நாம் பின்பற்றக்கூடிய ஒரு அழகான ஒரு முன்மாதிரியான சின்ன சின்ன சுன்னத்துக்களை, சின்ன சின்ன வழிமுறைகளை அருமை நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செஞ்சிருக்கிறார், நமக்கு அழகாக வழிகாட்டி தந்திருக்கிறார்கள் என்பதை நாம் என்ன செய்யணும், முதலில் புரிந்து கொள்ள வேண்டும். அப்போ இதெல்லாம் சின்ன சின்ன அமல்களில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழகான ஒரு முன்மாதிரியாக நமக்கு திறந்தாங்க. அப்புறம் ஒவ்வொரு துறையில் நீங்கள் எடுத்துக்கிட்டால், நீங்கள் வியாபார ரீதியான தொழில் ரீதியான துறைகளில் போங்க, அதில் ரசூலுல்லாஹ் என்ன மாதிரியான வழிகாட்டுதல் தந்திருக்கிறாங்க, நீ எப்படி வியாபாரம் செய்யணும், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னைக்கு எப்படி வாழ்ந்தார்கள், நபித்துவத்திற்கு முன்னால் அந்த மக்களால் அத்தாஜிரு சாதிக் உண்மையான வியாபாரி, அத்தாஜிருல் அமீன் நம்பிக்கைக்குரிய வியாபாரி என்ற பெயரை பெற்றவர்கள் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அத்தாஜிருல் அமீன் நம்பிக்கைக்குரிய ஒரு வியாபாரி, இவர் நம்பிக்கையாளர் அப்படிங்கிற ஒரு பெயரை நபித்துவத்திற்கு முன்னால் அன்னைக்கு வாழ்ந்த அறியாமை கால மக்களிடத்திலேயே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த பெயரை வாங்கியிருக்கிறார். இவர் நேர்மையான வியாபாரி, உண்மையான வியாபாரி என்று வாழ்ந்தும் காட்டியிருக்கிறார்கள். வாழ்ந்தது மட்டுமல்ல, சஹாபாக்களுக்கு நீங்கள் அந்த வியாபாரத்தில் மோசடி செய்யாதீங்க, வியாபாரத்தில் ஏமாற்றாதீங்க என்ற வழிகாட்டுதலையும் தந்திருக்கிறார். ஒரு முறை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கடத்தருள்ள சந்தையில் நடந்து போகிறாங்க. ஒரு சஹாபி அங்கே தானியம் விற்று கொண்டு இருக்கிறார். தானிய குவியல் இருக்கிறது. அந்த குவியல் பக்கத்தில் போய் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த குவியலுக்குள்ளே கை விடுறாங்க. கை விட்டால் உள் பக்கத்தில் ஈரமாக இருக்கிறது. அப்போ அந்த சஹாபி கேட்குறாங்க, என்ன இது உள்ள ஈரமாக இருக்கே அப்படின்னு கேட்கப்ப, யார சூழல்லாம் இது மலையில் நனைஞ்சிருச்சு, அதனால் அதை நான் அடியில் போட்டுட்டேன், நல்ல தானியங்கள்லாம் மேலே வச்சுட்டேன் அப்படின்னு சொல்லி அந்த சஹாபி சொல்லுகிறார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, அதை நீ எடுத்து தனியாக வெளியில் வச்சுருக்க வேணாமா, அதை மக்களுக்கு நீ தெரியப்படுத்திருக்க வேணாமா, ஏன் இப்படி மறைச்சி வச்சுருக்கீங்க, அதை மறைச்சி வச்சு ஏமாற்ற பார்க்குறீங்களா, ஒழிச்சு வச்சு அதை இதே ரேட்டுக்கு விற்கலான்னு பார்க்குறீங்களா, எப்படி செய்யாதீங்க, அதை எடுத்து வெளியிலே வைங்கள் என்று சொல்லிவிட்டு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், யார் மோசடி செய்கிறார்களோ, யார் வியாபாரத்திலே தொழில் துறைகளிலே மோசடியிலே ஈடுபடுகிறார்களோ அவர் என்னை சார்ந்தவர் அல்ல, நம்மை சார்ந்தவர் அல்ல என்ற கடுமையான ஒரு வாசகத்தை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செஞ்சிருக்கிறாங்க, அதில் பயன்படுத்தி இருக்கிறார்கள். அப்போ வியாபார நடைமுறையில் எப்படி நம்முடைய அணுகுமுறை இருக்க வேண்டும் என்பதற்கு அழகான முன்மாதிரி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தான். நேர்மையாளராக நீங்கள் இருக்கணும், வியாபாரத்தில் உண்மையாளராக இருக்கணும், மோசடியாளராக நீங்கள் இருக்கக்கூடாது என்பதை பெருமானாருடைய இந்த அழகான வழிமுறைகள் நமக்கு என்ன செய்கிறது, காட்டி தருகிறது. அதே மாதிரி பாருங்கள், தொழில் ரீதியில் நீங்கள் உங்களுக்கு கீழே வேலை செய்கிற பணியாட்கள் அவங்களிடத்தில் நல்ல முறையில் நடந்துக்கங்க. ஒரு உலகத்தினுடைய தலைவர் எல்லா துறையும் தொட்டு பேசி இருக்கிறார்கள் என்றால் அது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மட்டும்தான். ஒரு சாதாரண பணியார் அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறாங்கல்ல, இந்த ஹதீஸ் தான் ஒழுக்கம் அப்படிங்கிற கிதாப் பாடத்தில் ஹதீஸுடைய தலைப்புகளில் முதல்ல இந்த ஹதீஸை தான் போடுவாங்க. என்ன போடுவாங்க, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல இந்த அஹ்லாக்குகள் நற்குணங்கள் அப்படிங்கிற பட்டியலில் இந்த ஹதீஸை முதல்ல கொண்டு வர அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, நான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல கிட்டத்தட்ட 10 வருஷம் வேலை பார்த்துருக்கிறேன், 10 வருஷம் ஹாதிமாக அடிமையாக இருந்திருக்கிறேன். அந்த 10 வருஷத்துலையும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன ஒரு வார்த்தை கூட சீ என்று சொன்னது கிடையாது. அந்த 10 வருஷத்துலையும் ஒரு வார்த்தை கூட என்னை பார்த்து நான் ஏதாவது ஒரு செயலை செஞ்சுட்டா ஏன் இதை செய்தாய் அப்படின்னு கேட்டதில்லை, ஏதாவது ஒரு செயலை செய்யாமல் விட்டுட்டா ஏன் இதை செய்யாமல் விட்டுட்ட அப்படின்னு கேட்டதில்லை. அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறாங்க, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கீழே இருக்கிற அந்த பணியாளர்களிடத்தில் அவர்கள் நடந்து கொண்ட விதங்கள் அழகான வழிகாட்டுதல் நமக்கு முன்னால் இருக்கிறது. நம்ம கீழே பணியாட்கள் இருக்கிறார்களா, வேலையாட்கள் இருக்கிறார்களா, யாராக இருந்தாலும் அவருக்கு நீங்கள் என்ன செய்யுங்க, கூலி ஆட்களுக்கு அவர்களுடைய வியர்வை காயுவதற்குள்ளால் உலர்வதற்கு முன்னால் அவங்களுக்கு உண்டான வேலைக்கு உண்டான கூலியை நீங்கள் செலுத்தி விடுங்கள் என்ற தத்துவத்தை உலகத்திற்கு அறிமுகப்படுத்தி வழிகாட்டி தந்தவர்கள், முன்மாதிரியாக திறந்தவர்கள் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மட்டும்தான். அப்போ வியாபாரத்தில் உங்களுடைய நடைமுறைகள்லாம் இப்போ இருக்கும். வியாபாரத்தில் மோசடி இருக்கக்கூடாது, பொய் இருக்கக்கூடாது, நேர்மை இருக்கணும், அதில் உண்மையாளராக இருக்கணும். அப்படிங்கிற அவங்க உங்களுக்கு கீழே வேலை பார்க்குறவங்கள்ட்ட நேர்மையாக நடந்துக்கணும், கனிவோடும் அன்போடும் பாசத்தோடும் நடந்து கொள்ள வேண்டும் என்கின்ற ஒரு முன்மாதிரியை நம்முடைய வியாபாரத்தில் எப்படி ஆக்கிக்கொள்ள வேண்டும் என்பதை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க என்ன செய்கிறாங்க, இந்த வழிகாட்டுதல் மூலமாக நமக்கு சொல்லித்தராங்க. அடுத்து பாருங்களேன், ஏழைகளோடு பழகின்ற விதம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒவ்வொரு துறையும் நம்ம சொல்லிக்கிட்டே அப்படியே அடிக்கிட்டே போகலாம். ரசூலுல்லாஹை பற்றி பேச ஆரம்பித்தா அது நிப்பாட்ட முடியாது.
பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏழைகளோடு, இன்றைக்கெல்லாம் ஏழைகள் அப்படிங்கிறது ஏதோ தனியாக ஒதுக்கப்பட்டவர்களைப் போல இன்றைக்கு மாற்றக்கூடிய சூழ்நிலைகள் உருவாகி கொண்டிருக்கிறது. ஏழைகள் என்று சொன்னால் அவர்கள் ஏதோ ஒரு அற்பமான முறையில் பார்ப்பதும், பக்கத்து வீட்டுக்காரன் ஏழையாக இருந்தால் அவனை கண்டுக்கிறாமல் இருப்பதும், இது போன்ற ஒரு சூழ்நிலைகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதை நமக்கு முன்மாதிரியாக கற்றுத்தரவில்லையே. ஏழை எளியவர்களோடு பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி வாழ்ந்தாங்க? அது ஏன் தெரியுமா? ரசூலுல்லாஹ் ஏழை எளியோடு சந்தோஷமாக மகிழ்வாக வாழ்ந்தாங்க. அதற்கு காரணம் என்ன தெரியுமா? எழுதுவார்கள், பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களும் அதை அனுபவித்திருக்கிறார்கள். ஏழ்மையினுடைய வலி, ஏழ்மையினுடைய வலி என்ன? ரசூலுல்லாஹ் ஏதோ பெரிய பரம்பரைக்கு பின்னால் இருந்து வந்தது கிடையாது. பெரிய செல்வந்தர்களுடைய குடும்பத்தில் வந்த ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஏதோ அரசவர்களுடைய குடும்பத்திலே வரல. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஏழை எளிய குடும்பத்திலே பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செஞ்சிருக்கிறாங்க, வந்திருக்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம என்ன செய்கிறோம், ஹதீஸில் நம்ம பார்க்குறோம். அப்போ அந்த ஏழை எளிகளோடு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த பொருள் அவங்களுக்கு வந்தாலும் அதில் ஒரு பங்கு எடுத்து ஏழைகளுக்குன்னு கொடுத்துருவாங்க. நம்முடைய தேவை போக அனைத்தும் ஏழைகளுக்கு என்று வைத்து விடுவார்கள். ஹைபருடைய யுத்த சமயத்தில் அங்கே கிடைக்கின்ற கனிமத்தினுடைய பொருட்கள், கனிமத்துடைய பொருள் வந்தால் அதில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு ஒரு பங்கு இருக்குது. அல்லாஹ் குர்ஆனில் சொல்லி தருகிறான். அதில் அந்த கனிமத்தினுடைய பொருளை, அதாவது போர் செய்து வெற்றி பெற்று அங்கு கிடைக்கப்படுகின்ற பொருட்களை 5 பாகங்களாக பிரித்து அதில் ஒரு பாகத்தை ரசூலுல்லாஹ்வுடைய அவங்களுடைய குடும்பத்திற்காக வேண்டி நீங்கள் கொடுத்துங்க அப்படிங்கிறது அல்லாஹ் ஏற்படுத்தி வைத்திருக்கிற சட்டம். அப்போ அதே மாதிரி கனிமத்தினுடைய பொருள் பிரிக்கப்படுகிறது. பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு உண்டான ஒரு பங்கு கொடுக்கப்படுது. உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்லி தருவாங்க, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தனக்கு கிடைத்த அந்த ஒரு பங்கை எடுத்துக்கிட்டு அந்த ஒரு பங்கை 3ஆக பிரிப்பார்கள். 3ஆக பிரித்து ஒன்றை என்ன செய்வாங்கன்னா தன்னுடைய குடும்பத்தினுடைய தேவைக்காக வேண்டி ஒதுக்கிடுவாங்க. இன்னொன்றை பொதுவாக முஸ்லீம்களுடைய பயன்பாட்டுக்காக வேண்டி ஒதுக்கிடுவாங்க. 3வது ஒரு பகுதியை முஹாஜிர் ஏழைகள் இருக்கிறாங்கள்ல, மக்காவிலிருந்து ஹிஜ்ரத் செய்து வந்த மதீனாவிற்கு வந்த முஹாஜிர்கள் ஏழைகள் இருக்கிறார்கள்லவா, அவர்களுக்காக வேண்டி என்று ஒரு பங்கை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வச்சிருவாங்க அப்படின்னு சொல்லி உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க சொல்லி தந்திருக்கிறார்கள். அவர்கள் பெருமானாருடைய எந்த சபைகளாக இருந்தாலும், எந்த கொடுக்கல்களாக இருந்தாலும் ஏழைகளுக்கு முன்னுரிமை தருவார்கள். ஏழைகளை ஒதுக்குவது கிடையாது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை அரவணைத்து வாழ்ந்தார்கள். ஏழ்மைன்னு ஒருத்தவங்களுடைய முகத்தில் பார்த்துட்டாவே ரசூலுல்லாஹ்வுடைய முகம் மாறிவிடும். பிரபலமான நபிமொழி ஜரீர் இப்னு அப்துல்லா ரலியல்லாஹு அன்ஹு அறிவிப்பு செய்கிறாங்க. ஜரீர் இப்னு அப்துல்லா ரலியல்லாஹு அன்ஹு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க நானும் சஹாபாக்கள் எல்லாம் அமர்ந்திருக்கின்றோம். முதர் கோத்திரத்தை சேர்ந்த ஒரு கூட்டம் வர்றாங்க. அவங்களுடைய காலில் செருப்பு கிடையாது. அவருடைய வயிற்றையும் கன்னத்தையும் பார்த்தால் பசியினால் ஒட்டி போய் வாடி போயிருக்கிறது. அவர்கள் போட்டிருக்கின்ற ஆடைகள் எல்லாம் வெறுமே அந்த சாக்கு துணி மாதிரி சாக்கிலே தைக்கப்பட்ட ஆடைகளாக அவர்கள் அணிந்திருக்கின்ற அந்த ஆடைகள் எல்லாம் இருக்கிறது. இந்த நிலையில் ஒரு கூட்டம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சபையை நோக்கி வருகிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள பார்க்குறோம், பெருமானாருடைய முகம் மாறிவிட்டது. அந்த ஏழ்மையினுடைய தோற்றத்தை பார்த்த உடனே ரசூலுடைய முகம் மாறுகிறது. தொழுகையினுடைய நேரம், பிலால் ரலியல்லாஹு அன்ஹு பாங்கு சொல்கிறாங்க, மக்கள் எல்லாம் ஒன்று கூடி இருக்கிறாங்க. தொழுகை முடிந்தது. பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிஹ்ராபில் மிம்பரில் ஏறி நிற்கிறாங்க. ஏறி நின்று பேசுகிறாங்க, யா அய்யுஹன்னாஸ், மனிதர்களே அல்லாஹ்வை அஞ்சிக் கொள்ளுங்கள். ஃபல் தந்தூர் நஃப்ஸும் மா கத்தமத் லிகத், ஒரு சொற்பொழிவு ஆற்றுகிறார்கள். அதில் பெருமானார் ஆற்றிய உரையில அவர்கள் சொன்ன வசனம் இதுதான், நீங்கள் அல்லாஹ்வை பயந்து வாழ்ந்துக்குங்க. உங்களுக்கு நீங்கள் நாளை மறுமைக்காக வேண்டி நீங்கள் எதை சேமித்து வைத்திருக்கிறீர்கள் அப்படிங்கிறத நீங்கள் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, நினைத்து பாருங்கள் என்ற பயானை செய்துவிட்டு நீங்கள் இந்த மக்களுக்காக வேண்டி ஏதாவது உதவி செய்யுங்க. இந்த ஏழை எளிய மக்களுக்காக வேண்டி சாப்பிடாமல் பட்டினியிலே கிடக்கின்ற மக்களுக்கு நீங்கள் உதவி செய்யுங்கள் என்று சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சொன்னதுதான் தாமதம். சஹாபாக்கள் என்ன செஞ்சாங்க, கொண்டு வந்து கொட்டி விடுவார்கள். அவரால் முடிஞ்ச அளவு ஒரு சின்ன ஒரு பேரிச்சம்பழம் கொடுக்க முடியும்னா அதை வந்து கொடுப்பாங்க. அரை பேரிச்சம்பழம் தான் என்னால் கொடுக்க முடியும், அதையும் வந்து கொடுப்பார்கள். ஒரு குவியலை என்னால் கொடுக்க முடியும், கொடுத்தார்கள். துணிகளாக, ஆடைகளாக, கோதுமையாக, அவர்களால் என்னென்ன முடிகிறதோ எல்லா வகையிலும் கொண்டு வந்து கொட்டினாங்க. ரசூலுக்கு முன்னால் 2 குவியல் இருக்கிறது. ஜரீர் இப்னு அப்துல்லா ரலியல்லாஹு சொல்றாங்க, ரசூலை பார்க்கிறேன், அவர்களுடைய முகத்தை நான் பார்க்கிறேன். ஆரம்பத்தில் பார்த்தேன், அவர்களுடைய முகம் வாடி இருந்தது. இந்த நிகழ்வுக்கு பின்னால் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முகத்தை பார்க்கிறேன், அவர்களுடைய முகம் தங்கத்தை போன்று ஜொலிக்கிறது.
தங்கத்தை போன்று மின்னுகிறது என்று சொன்னார்கள் ஜரீர் இப்னு அப்துல்லா ரலியல்லாஹு அன்ஹு. என்ன ஏழைகளுடைய அந்த மகிழ்விலே ரசூலுல்லாஹ் மகிழ்ந்தார்கள். ஏழைகளை மகிழ்வித்து மகிழ்ந்தாங்க. எந்த நிகழ்வாக பாருங்களேன், யாராவது ஊர்லேருந்து வெளியிலேருந்து வந்துட்டாங்கன்னு சொன்னால் சஹாபாக்களுடைய மஜ்லிஸில் கேட்பாங்க, இன்னைக்கு இவரை யார் கூப்பிட்டு போகிறா, ஏதாவது ஒரு சாப்பாடு அவங்களுக்கு ரெடி பண்ணி கொடுப்பாங்க. இவரை யார் இன்னைக்கு அழைச்சிட்டு போகிறா விருந்துக்கு, யாரும் வர்றாங்களான்னு பார்ப்பாங்க. இல்லை, ரசூலுல்லாஹ்வே கூப்பிட்டு போயிடுவாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நிலைமையே பல நேரங்களில் பட்டினியிலே கடந்த நிகழ்வுகள் பார்த்திருக்கிறோம். பல நேரங்களில் வயிற்றிலே கல்லை கட்டியிருந்த நிகழ்வுகளை எல்லாம் பார்த்திருக்கிறோம். அப்படி வாழ்ந்த ரசூலுல்லாஹ் யாராவது ஏழ்மை பசி பட்டினின்னு வந்துட்டா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்வாங்க, ஏதாவது ஒரு வழியை ஏற்பாடு பண்ணி கொடுத்துரும். ஒன்று யாராவது கூட்டு போங்க, ஏதாவது முன்னாள் முடிஞ்சதை கொடுங்க. அப்படி இல்லையா ரசூலுல்லாஹ்வே கூட்டு போயிடுவாங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூட்டு போய் அவங்க வீட்டில் என்ன இருக்கிறதோ இருக்கிறத வைத்து ஆளுக்கு கொஞ்சமாக என்ன செய்வார்கள், சாப்பிட்டு கொண்டு இருப்பார்கள் என்பதை பெருமானாருடைய வாழ்க்கையிலிருந்து நாம் நம்முடைய கண்களுக்கு முன்னால் பார்க்கின்றோம். அருமையானவர்கள், இதுதான் ஏழை எளிகளோடு ரசூலுல்லாஹ் நடந்து கொண்ட ஒரு அழகான முன்மாதிரி. ஏழைகளை வெறுக்காதீங்க, ஏழைகளை ஒதுக்காதீர்கள். அவர்கள் சமூகத்தில் பக்கத்து வீட்டுக்கார ஏழையாக இருக்கிறார்களா, அவர்களை வெறுத்து ஒதுக்காதீங்க. அவர்களுக்கு உதவி தேவைப்படுகிறதா, என்ன தேவைப்படுகிறதோ உங்களால் முடிஞ்சால் அதை நீங்கள் செய்யுங்கள் என்ற வழிகாட்டுதலை அருமை நாயகம் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏழை எளிய மக்களோடு நடந்து கொண்ட விதத்திலும் நமக்கு என்ன இருக்கிறது, அழகான முன்மாதிரி இருக்கிறது. அண்டை வீட்டாரோடு நடந்து கொண்டதில் முன்மாதிரி இருக்கிறது. அண்டை வீட்டார் இன்னைக்கு பெரும்பாலும் நிறைய அண்டை வீடுகள் சண்டை வீடுகளாக இருக்கிறத பார்க்குறோம். அண்டை வீட்டாரை பற்றி ரசூலுல்லாஹ் நிறைய ஹதீஸ் வலியுறுத்தி சொல்லியிருக்கிறாங்க தெரியுமா, பக்கத்து வீட்டுக்காரவங்களை பற்றி. அண்டை வீட்டாரோடு நீங்கள் எப்படி நடந்துக்கணும், ஒரு ஹதீஸில் சொன்னாங்க, ஜிப்ரீல் எனக்கு அண்டை வீட்டாரை பற்றி சொல்லிக்கிட்டே இருக்கிறார், அவரை பற்றி உபதேசம் செஞ்சுக்கிட்டே இருக்கிறார். எனக்கு பயமாக இருக்குது. என்ன தெரியுமா, அண்டை வீட்டார் ஒருவேளை என்னுடைய வாரிசாக அவர் ஆக்கிடுவாரோ, வாரிசாக அவரை நான் ஆக்கிவிடுமோ என்கின்ற அளவிற்கு அதை ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் எனக்கு அண்டை வீட்டாரை பற்றி உண்டான விஷயங்களை சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க, அவங்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகளையும் உரிமைகளை பற்றி சொல்லிக்கிட்டே இருக்காங்க என்று சொல்லி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்கிறாங்க, ஒரு சமயத்தில் அவங்களுக்கு முன்னால் சஹாபாக்கு முன்னால் சொல்லி தருகிறாங்க. அபூதர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுக்கு சொல்கிறாங்க, ஒரு உபதேசம் செய்கிறார்கள் அல்லவா, அபூதர்ரே இங்கே வீட்டில் ஏதாவது ஒரு சால்னா குழம்பு வச்சிங்கன்னு சொன்னால் கொஞ்சம் தண்ணியை அதிகமாக ஊற்றியாவது பக்கத்து வீட்டுக்கு கொஞ்சம் கொடுங்க, பக்கத்து வீட்டுக்கு என்ன செய்யுங்க கொஞ்சம் கொடுத்து விடுங்க. இன்னொரு ஹதீஸில் பெண்களை பார்த்து சொல்லுகிறார்கள், முஸ்லீம் ஆயுகள் முஸ்லிமுல் நிசா, முஸ்லீமான பெண்களே அவங்களுக்கு சொல்கிறாங்க, நீங்கள் ஒரு ஆட்டினுடைய கால் குழம்பை வைத்தால் கூட அதை பக்கத்து வீட்டுக்கு கொடுங்க, அதை ஒரு அற்பமாக நினைக்காதீங்க. இதெல்லாம் போய் கொடுக்குறதா அப்படின்னு ஒரு அற்பமாக நீங்கள் நினைக்காதீங்க. எதை செய்தாலும் அதில் கொஞ்சத்தை நீங்கள் என்ன செய்யுங்க, அக்கம் பக்கத்தில் இருப்பவர்களை கவனித்து வாழுங்கள், அவர்கள் மீது அன்பு காட்டுங்க, அவர்களிடத்தில் அரவணைப்போடு நீங்கள் வாழுங்கள் என்று இப்படியாக அண்டை வீட்டாரை பற்றி அவரோடு நடந்து கொள்கின்ற முறைகளை பற்றி கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு என்ன செஞ்சிருக்கிறாங்க, ஒரு அழகான முன்மாதிரியாக என்ன செஞ்சிருக்கிறார்கள், திகழ்ந்திருக்கிறார். இதெல்லாம் எல்லா வகையிலும் நம்முடைய இந்த மாதிரி எல்லா துறையிலும் நீங்கள் வியாபாரத்தில் மனைவி மக்களோடு நம்ம நிறைய சொல்லியிருப்போம். மனைவி மக்களோடு நீங்கள் நான் ரசூலுல்லாஹ்வுடைய வரலாற்றிலே மனைவியை எங்கேயாவது அடித்ததாக சரித்திரம் இருக்கா என்று கேட்டால் கிடையாது. குடும்பத்தில் மனைவியிடத்தில் நீ இப்படி தான் நடக்க வேண்டும், அன்பாக நட, பாசமாக நட, மனைவியிடத்தில் நீ சிறந்த பெயர் வாங்கினால்தான் நீ உண்மையிலே சிறந்தவர் என்கின்ற சர்டிஃபிகேட்டையும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வார்த்தை ரீதியாக கொடுத்தது மட்டுமல்ல, நான் என்னுடைய மனைவிடத்திலே சிறந்தவன் என்கின்ற விஷயத்தையும் தெளிவுபடுத்தி சொன்னார்களே. குழந்தைகளோடு பேர குழந்தைகளோடு அன்பாக பாசமாக அவங்க வெளியில் எவ்வளவு வேலைகள் பிரச்சனைகள் இருந்தாலும் கூட மனைவி மக்களிடத்திலே அவர்கள் நடந்து கொண்ட விதத்திலே நமக்கு ஒரு அழகான முன்மாதிரி. குடும்பத்தில் கணவன் மனைவியாக, மனைவி மக்களாக, பிள்ளைகளாக அவர்களுடைய பாசமாக நீங்கள் நகருங்கள், அவர்களுடைய உரிமைகளை பறிக்காதீர்கள், அவர்களுடைய கடமைகளை நீங்கள் நிறைவேற்றுங்கள் என்ற அழகான முன்மாதிரியாக குடும்பத்தில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருக்கிறார். அவருடைய வாழ்க்கையில் ஏற்பட்ட நற்குணங்கள், அஹ்லாக்குகள், அவரிடத்தில் இருந்த உயர்வான நற்குணங்கள் அப்படிங்கிறதுக்கு அப்துல்லாஹ் இப்னு முபாரக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி ஒரு விளக்கம் சொல்லுவாங்க. 3 விதமான அம்சங்கள் இருக்கணும். நல்ல குணம் அப்படிங்கிறது 3 விதமான அம்சங்களை உள்ளடக்கியது. ஒன்று என்ன, அவருடைய முகம் மலர்ந்த முகத்தோடு, சிரித்த முகத்தோடு எப்பவும் யாரை சந்திக்கணும், ஒரு சிரிப்பான முகத்தோடு புன்முறுவலோடு ஒரு முஸ்லீமான சகோதரியை சந்திக்கணும். ஒன்று. ரெண்டாவது என்ன, யாரையும் அவர் என்ன செய்கிறார், நோவினை செய்திருக்க கூடாது, யாருக்கும் நோவினை செய்யாமல் இருக்க வேண்டும். ரெண்டாவது. மூணாவது, நல்ல விஷயங்களை, நல்ல காரியங்களுக்கு நம்மள்கிட்ட இருக்கிற நல்லவைகளை செலவு செய்து வாழணும். இந்த 3 அம்சம்
அம்சமும் உள்ளடக்கியது தான் அஹ்லாக் அப்படின்னு சொல்லி அப்துல்லா இப்னு முபாரக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி விளக்கம் சொல்லுவார். இந்த மூன்றையும் உள்ளடக்கி வாழ்ந்தவர்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ரசூலுடைய பேச்சு, ரசூல் நடந்து கொண்ட விதம், சஹாபாக்கள் நீங்கள் அறிவிக்கின்ற எல்லா ஹதீஸிலும் எடுத்து பாருங்கள். ரசூலுல்லாஹ் யார்ட்டையும் கடுகெடுத்து முகத்தவர்களாக இருந்ததில்லை, யார்ட்டையும் கடுகெடுத்து இருந்ததில்லை, மென்மையாக நடந்தார்கள். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றேன், என்னுடைய ரஹ்மத்தினால் நீங்கள் இப்படி அழகான ஒரு தன்மையோடு நீங்கள் இருக்கிறீங்க, மென்மையான குணத்தோடு நீங்கள் இருக்கிறீர்கள். நீங்க மட்டும் கடுகடுப்பாக இருந்தீங்கன்னு சொன்னா, வலவ் அன்ஃபல்லு மின் கௌலிக், நீங்க கடுமையாக நடந்துக்கிட்டீங்கன்னு சொன்னா உங்களை விட்டு எல்லாரும் ஓடிடுவாங்க, உங்களை விட்டு என்ன செஞ்சிருவாங்க, எல்லாரும் ஓடிடுவாங்க என்று அல்லாஹ் அவர்களை பற்றி பாராட்டி பேசுகிறான் குர்ஆனில். அப்ப அந்த மென்மையான குணத்திற்கு, மலர்ந்த முகத்தோடு இருக்கின்றதற்கு சொந்தக்காரர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். தனக்கு தீங்கு இழைத்தவனுக்கு கூட பதிலுக்கு தீங்கு இழைக்க கூடாது என்கின்ற எண்ணத்திலே இருந்தவர்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். தன்னால் முடிந்த யார் எது கேட்டாலும் இல்லை என்றே சொன்னதில்லை. ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறாங்க, புகாரியில பதிவு செய்யப்பட்டிருக்கல்லவா, ஜாபிர் ரலியல்லாஹு ரசூலுல்லாஹ்ட்ட யார் எதை கேட்டு வந்தாலும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட வந்து இல்லை அப்படிங்கிற அந்த வார்த்தையே வந்ததில்லையா, இல்லை அப்படிங்கிற வார்த்தையே வந்ததில்லை என்று சொன்னால் அவர்கள் எவ்வளவு பெரிய மாமனிதராக உலகத்தில் வாழ்ந்திருப்பார்கள், எவ்வளவு அழகான வழிகாட்டுதலை நமக்கு முன்னால் தந்திருக்கிறார்கள். இதுதான் அஹ்லாக். இது மாதிரி அஹ்லாக் நற்குணங்கள்ல மக்களுக்கு மத்தியில் நடக்கின்ற இந்த அழகான நடைமுறைகளில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழகான ஒரு முன்மாதிரியாக திகழ்ந்திருக்கிறார்கள். அதனால இப்படி ரசூலுல்லாஹ்வுடைய வரலாறுகள் தொடர்ந்து நம்ம போய்கிட்டே இருக்கும், நிறைய பேசலாம். நாம் முடிஞ்ச அளவுக்கு நாம் பேசுகிறோம், கேட்கிறோம். நம்முடைய வாழ்க்கையில் இந்த சொன்ன எல்லா விஷயங்களும் கடைபிடிப்பதற்குரிய விஷயங்கள் தான், அதை பின்பற்றணும். ரசூலுடைய வாழ்க்கையை, அவருடைய சொல்லை, அவருடைய செயல்பாடுகளை சின்ன சின்ன விஷயங்களாக இருந்தாலும், சாப்பிடும் போது பிஸ்மில்லா சொல்றதாக இருந்தாலும், ஒரு தலை சீவி சுத்தமாக நீட்டாக இருக்குது, அதுக்கும் சொல்லியிருக்கிறாங்களா இல்லையா ரசூலுல்லாஹ், நீங்கள் என்ன தேய்ச்சி தலையெல்லாம் சீவி நீட்டாக இருந்துக்கங்க, ஏன் உங்கள்கிட்ட சீவுறதுக்கு சீப்பு இல்லையா அப்படின்லாம் சஹாபாக்களை பார்த்து கேட்டிருக்கிறார். ஒரு சுத்தமாக இருப்பதற்கு, தலைமுடியை வாருவதற்கு, ஆடை அணிவதற்கு, சுத்தத்தை பேணுவதற்கு, இது மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள்ல நமக்கு அழகான வழிகாட்டுதல் முன்மாதிரி யார் என்றால் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்தான் என்பதை நாம் என்றைக்கும் மறந்துவிடக்கூடாது. நாம் வாழ்க்கையில் அவர்களை படிக்க வேண்டும், அவர்களை பற்றி பேச வேண்டும், தெரிய வேண்டும். நம்முடைய உள்ளத்தில் அவர்களை பற்றி உண்டான முஹப்பத்துக்களை நாம் அதிகமாக்கி கொள்ள வேண்டும். எல்லாம் வல்ல அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அதற்கு நல்ல ஒரு புரிவானாக. ரசூலுடைய சுன்னத்துக்களை பேணி நம்முடைய எல்லா வாழ்க்கையின் அனைத்து துறைகளிலும் அவர்களை பின்பற்றி சுவனத்திற்கு செல்லக்கூடிய நல்ல நசீபை எல்லாம் வல்ல அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்தல் புரிவானாக என்று சொல்லி என்னுடைய உரையை நிறைவு செய்கிறேன். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். கண்ணியமிக்கவர்களே, திருவிடை மருதூர் ஜமாத்துல் உலமா சபை சார்பாக அடுத்த ஒரு வாரத்திற்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வாழ்வியல் சிறப்பு தொடர் என்ற தலைப்பிலே ஒவ்வொரு பள்ளியிலும் மகரிப் டு இஷா பயான் நிகழ்வுகள் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. அந்த அடிப்படையில் நாளை இன்ஷா அல்லாஹ் நமது பள்ளியில் மகரிப் தொழுகை முடிந்ததுடன் இஷாவுக்கு முன்னால் வரை ஒரு அரை மணி நேரம் 3/4 மணி நேரம் ஒரு நிகழ்வு தான். நம்முடைய பள்ளியிலே அந்த பயான் நிகழ்ச்சி நபி நேசம் என்கின்ற ஒரு தலைப்பிலே இன்ஷா அல்லாஹ் அது ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. ஆண்கள் ஜமாத்தார்கள் அனைவரும் இன்ஷா அல்லாஹ் அதிலே கலந்து பயனடையுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். அதே போல் ஞாயிற்றுக்கிழமை ஆவணியாபுரம் பக்து பள்ளியிலே ஹல்கா ஜோடு நடைபெறுகிறது, அசர் முதல் இஷா வரை. அதிலும் இன்ஷா அல்லாஹ் வாய்ப்புள்ளவர்கள் கலந்து கொள்ளுங்கள். வெளியில் ஒரு பெண்மணி திருமண உதவிக்காக வேண்டி வருகை இருந்திருக்கிறார்கள். முடிந்த அளவுக்கு முடிந்தவர்கள் இன்ஷா அல்லாஹ் உதவி செய்யுங்கள். அல்லாஹ் ரஹ்மத் செய்வான். சுன்னத் தொழுவாதவர்கள் சுன்னத் தொழுவார்கள்.